இந்த நேஷ்னல் பேனசோனிக்னு தான் நம்ம வாங்கியிருந்தோம் பெட் டேப்பு. பட் இது பார்த்தீங்கன்னா பல்காக இருக்குது. நம்ம பல்லவரத்தில் வாங்கினது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும். இதுவும் சேம் ப்ராசஸ் தான். இது என்ன ஒர்க் பண்ணுமோ அதுதான் இதுவும் பண்ணும். பட் இதுவும் அதே வெயிட் பார்த்திங்கன்னா ஒரே சேமாக தான் இருக்குது. இது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பாருங்கள். இது ஜஸ்ட்டு 150 அதான் 140 ருபீஸ்க்கு இது நம்ம வாங்கினது. இது இப்போ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இது கேசட்டோடு தான் இருந்துச்சு. இது 1000 ருபீஸ் சொன்னாங்க. நம்ம அப்படியே பேசி அவர்கிட்ட முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி 600க்கு இதை வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஒர்க் ஆகுதா இல்லைன்ட்டு நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவர் கொடுக்கலாம். பட் பார்க்க புதுசாக இருக்குது. கேசட்டும் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு செக் பண்ணாமலே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒர்க் ரன் ஆகுதா பார்க்கலாம். அப்படி ரன் ஆகலைன்னா நம்ம வேறு எதனா செக் பண்ணி ரெஸ்டோரேஷன் எதனா பண்ணலாம். இல்லை ஸ்பேர் எதனா யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அது ஒர்க்கிங் கண்டிஷனை பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேனசோனிக்கில் இந்த கேசட் அடாப்டர் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்கிற கேசட்டுக்கு வந்து இதை நம்ம அடாப்டராக யூஸ் பண்ணி இதை போடுறது. இது ஆக்சுவலாக அமேசான்லாம் பார்த்திங்கன்னா 4000 5000 அந்த ரேஞ்சுக்கு விற்றுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேட்டரியில் ரன் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது நான் பார்த்த உடனே பார்கின் கூட பண்ணல. 150 தான் சொன்னார். பட் அவருக்கு இதனோட ஒர்த்து தெரில போல். சரி நம்ம உடனே அதை அவர்கிட்ட ரேட் கூட கம்மி பண்ணல. 150 ருபீஸ்க்கு அதை அப்படியே கொடுத்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது பண்ணினா ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் கேசட் உள்ளே வச்சுட்டு இதை லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது பேட்ரி இருக்குங்களா, இதில் பேட்ரி போட்டுட்டு உள்ளே போட்டிங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதை நான் அப்புறமா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பட் இதனோட மினி கேசட் வெர்ஷன் வந்து நம்மக்கிட்ட இல்லை இப்போதைக்கு. நம்ம அதை அப்புறமா போட்டு செக் பண்ணி உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இது 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாக்ஸோடு இருந்துச்சு. இது ஹெட் கிளீனரு. இதுவும் 200 சொன்னார். சரி பாக்ஸோடு இருக்குது நியூ பீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் இருக்குங்களா, இந்த லிக்விட் இந்த ஹோல்ஸில் போட்டுட்டு நம்ம இதில் ஹேரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டைப் பார்த்து நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்ஸ் உள்ளே போட்டுட்டுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இது டேப் மாதிரியே தான் இருக்கும். பட் உங்களுக்கு கிளாத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது ஒன்று வாங்கியிருந்தோம். இது 200. அவர் 200 கம்மி பண்ண மாட்டேன்ட்டார், ஃபிக்ஸட் ரேட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கேசட்டு அக்காயில் இது ஒரு கேசட், வீடியோ கேசட் ஒன்று வாங்கியிருந்தோம். புதுசாக இருக்குது இது கேசட்டு. பட் ரெக்கார்டு எதுவும் பண்ணலன்னாங்க. பட் போட்டு பார்த்தா தான் தெரியும் நம்ம. பட் ஆனால் ஸ்ட்ரீட்டு ஹார்டு இது ஒன்று எழுதியிருக்கு. செக் பண்ணால் தான் தெரியும். இது ஒரு கேசட் புதுசாக இருக்குது, டச் கூட பண்ணாத மாதிரி. பட் ஆனால் மேலே எழுதியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த கேசட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இது 40 ருபீஸ் சொன்னாங்க. இது ஒரு கேசட் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஹாட் டாபிக் இதுதான் நம்ம இன்றைக்கி தேடி போனது மோர் மார்க்கெட்டில். இது கேசட்டோடு இருந்துச்சு. இது 500 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 400க்கு ஃபைனல் பண்ணி கொடுத்தாங்க. பட் இந்த கேசட் போடுறதுங்க இருக்குது பாருங்கள். பேனசோனிக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் கேசட்டு. இப்போ ஜேவிசியில் ஒரு மாடல் ஒன்று எடுத்துருந்தோம். இங்கே இருக்குது பாருங்கள். இதை விட குட்டியாக இருக்குது அந்த கேசட்டு. இந்த கம்பேரிசன் தெரியுதுங்களா. வாய்ஸ் ரெக்கார்டர் இது பேனசோனிக்கில் ஒன்று எடுத்திருந்தோம். பட் கேசட்டும் பேனசோனிக்கு. அதுக்கப்புறமா அதே பக்கத்து கடையில் ஒரு கடையில் இந்த சோனியில் ஒன்று எடுத்திருந்தோம். இதுவும் சூப்பராக இருக்குது. பட் செக் பண்ண நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்குங்களா. அதுக்கப்புறம் பார்த்தேன் இதோட ட்ராபேக்குன்னு பார்த்தா இந்த டோர் இல்லை. பட்டு ப்ரொவிஷன்ஸ்லாம் பேட்ரி போடுற இடம்லாம் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் டோர் இல்லாமல் இருக்குது. யார்கிட்டனா டோர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம வாங்கிக்கலாம். யாருன்னா டெட் கண்டிஷனில் வச்சுன்னு இருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுத்துருங்க.
சொன்னீங்கன்னா நான் கூட வாங்கிப்பேன். இது ஒர்க் ஆச்சா இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களோட ஃபீட்பேக்கை. தேங்க்யூ.